Exercise 8.4 10th sum. A firm produces two types of calculators each week. X number of type A, Y number of type B ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி என்ன செய்கிறாங்க, ஒரு calculator produce பண்ணுறாங்க. Two different types of calculators. அதில் டைப் ஏங்கிறதுல எக்ஸ் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டைப் பி கேல்குலேட்டர் வந்து ஒய் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த வீக்லி ரெவன்யூ அண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன் அது ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டாங்க. ரெவன்யூங்கிறது நம்ம விற்றோம்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும் இல்லையா, அதுதான் ரெவன்யூ. ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அண்ட் காஸ்ட் ஃபங்க்ஷன்னா முதலீடு. நம்ம ஏதாவது ஒரு பொருளை உருவாக்கணும்னா நம்ம ஏதாவது அமௌண்ட் போட்டால் தானே நம்ம அதை செய்ய முடியும் இல்லையா, அதுதான் காஸ்ட் ஃபங்க்ஷன். அது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ராஃபிட் ஃபங்க்ஷன்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் ஃபங்க்ஷன்னா என்னது, நம்மளுக்கு விற்று ஒரு பொருளை உருவாக்கி விற்றுருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது லாபம் இருக்கும் இல்லையா, அதுதான் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் டோ பி பை டோ எக்ஸ் அண்ட் டோ பி பை டோ ஒய். அதாவது இந்த ப்ராஃபிட்டை வந்து எதை பொறுத்து, எக்ஸை மட்டும் பொறுத்து, அதாவது எக்ஸை மட்டும் உற்பத்தி பண்ணால் என்ன ஆகும், எக்ஸை பொறுத்து என்ன அப்படிங்கிறது இருந்தது. அண்ட் டோ பி பை டோவைங்கிறது என்னது, ஒய்யை மட்டும் உற்பத்தி பண்ணால் என்ன, எதை வந்து உற்பத்தி பண்ணால் நல்லது, எதை வந்து கம்மியாக உற்பத்தி பண்ணணும், இல்லை எதை வந்து உற்பத்தி பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிறது வந்து என்னது இன்டர்ப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்ப்ட் த ரிசல்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த கிவன் கொஷின் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்கு இல்லையா, ரெவன்யூ, அதை எடுத்து எழுதிக்கலாம். ரெவன்யூங்கிறது 80x ப்ளஸ் 90y ப்ளஸ் 0.04xy மைனஸ் 0.05 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0.05 y ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு சி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 8x ப்ளஸ் 6y ப்ளஸ் 2000. இப்போ ப்ராஃபிட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரெவன்யூவையும் காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? அப்போ எல்லாத்தையுமே கீழே இருக்கிறதுல சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராஃபிட் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஆர் மைனஸ் சி. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட்னு கிடச்சிடும். ஓகேவா? 80ல் 8 போயிடுச்சுன்னா 72x. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 84y. மீதி இருக்கிற டேர்ம்ஸ் மேலே உள்ளதெல்லாம் அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். 0xy மைனஸ் 0.05 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0.05 y ஸ்கொயர். இங்கே இருக்க மைனஸ் 2000. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆன்சர். ப்ராஃபிட் கேட்டிருக்கிறதுங்க இல்லையா, அதனால் அதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டோ பி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டோ பி பை டோ எக்ஸ்னால் என்னென்னா, நம்ம இங்கே பி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? ஒய் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு 72xன்னு இருக்குது, அதில் 72 எடுத்து முன்னாடி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் 84y, இதில் எக்ஸே இல்லை, அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 0.04 இருக்குது. எக்ஸ்ஒய் ரெண்டு டேர்மே இருக்குது. இதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ஒய்ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட். ஸோ அதையும் சேர்த்து இதோட எழுதிக்கிங்க. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? இங்கே மைனஸ் 0.05 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் பவர் என்ன, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்ட்டு 2 மேலே இருக்கிற பவருக்கு முன்னாடி வந்துடும் எக்ஸு, அதில் ஒரு பவரை குறைச்சிக்க வேண்டியதான். ஸோ 2 மைனஸ் 1. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மைனஸ் 0.05 ஒய் ஸ்கொயர். இதில் எக்ஸ் டேர்மே கிடையாது, அப்போ இது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஓகேவா? கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. இங்கே எகைன் மைனஸ் 2000 இருக்குது. நம்பரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0. ஓகேவா? அப்போ டோ பி பை டோ எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 72 ப்ளஸ்ஸு 0.04 ஒய், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 0.1x. ஓகேவா? இதை நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் டோ பி பை டோ எக்ஸ் அட் 1200, 1800ன்னு கேட்டிருக்காங்க. அதை என்ன செய்யணும், இப்போது இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? டோ பி பை டோ எக்ஸ் அட் 1200, 1800. ஓகேவா? எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 1200 போட்டுங்க, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 1800 போடுங்க. எங்கன்னா இந்த டோ பி பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல. ஸோ 72 ப்ளஸ் 0.04 ஒய் இருக்குது, ஸோ ஒய்க்கு பதிலாக 1800 மைனஸ் 0.1 இன்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம், 1200. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 72 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 8s 32, பேலன்ஸு 3 7. ஸோ 7200 வரும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி குத்திக்கிறீங்க, இது 2 டிஜிட் போயிடும். ஓகேவா? மைனஸ் 0.1ஆல் இந்த 120 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1200 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி குத்திருக்கிறதுனால ஒரு 0 போயிடும். ஓகேவா? ஸோ 72 ப்ளஸ் 72ங்கிறது 144. 144ல் 120 போயிடுச்சுன்னா 24 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டோ பி பை டோ ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் என்னென்னா டோ பி பை டோ ஒய். அதாவது இங்கே பிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஸோ 72 எக்ஸ்ன்னு இருக்குது, இதில் எக்ஸ் நம்பரும் மட்டும்தான் இருக்குது, ஒய்யே இல்லை. ஸோ அது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ப்ளஸ் 84 ஒய்ன்னு இருக்குது. ஸோ ப்ளஸ் 84 எழுதிங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ளஸ் 0.04 எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. நம்ம இங்கே ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸுங்கிறது என்னது கான்ஸ்டன்ட். ஸோ அதையும் சேர்த்து இதோட எழுதிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் 0.05 எக்ஸ் ஸ்கொயர், இதில் ஒய்யே இல்லை, அப்போ அது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கும் 0 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 0.05 ஒய் ஸ்கொயர், 0.05 ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம இங்கே எக்ஸ் பவர் என் அந்த போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் இங்கே. ஸோ இன்ட்டு மேலே இருக்க பவர் முன்னாடி வந்துடும், இன்ட்டு ஒய் மேலே இருக்க பவரில் ஒன்று குறைச்சிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் மைனஸ் 2000 இருக்குது. ஸோ 2000ங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகேவா. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். டோ பி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 84 ப்ளஸ்ஸு 0.04 எக்ஸு, இங்கே இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னா 0.1 ஒய். ஸோ அவ்வளோதான். ஸோ டோ பி பை டோ ஒய் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டோ பி பை டோ ஒய்க்கும் அதே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 1200, 1800. அது சப்ஸ்டியூஷன் பண்ணால் அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அட் 1200, 1800, எக்ஸ் இருக்கிற இடத்துல 1200, ஒய் இருக்கிற இடத்துல 1800. இது இந்த டோ பி பை டோ ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஸோ 84 ப்ளஸ் 0.04 எக்ஸுக்கு பதிலாக 1200 மைனஸ் 0.1 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1800. ஓகேவா. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 84 ப்ளஸ்ஸு 4 12s are 48, 2 0 போடுவோம், இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி குத்தினோம்னா இந்த 0 போயிடும். ஓகேவா. மைனஸ் 1 இன்ட்டு 1800, 1800, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி குத்திருக்காங்க, இங்கே புள்ளி வச்சா இந்த 0 போயிடும். ஓகேவா. அப்போ பாருங்கள் ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள், இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 8 + 4 12, பேலன்ஸ் 1, 4 + 8 12, 1 13, மைனஸ் 180. சரியா. அப்போ 180ல் 132 போணுச்சுன்னா 48. ஓகேவா. மைனஸ் 48. அப்போ நம்மளுக்கு வித்தப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், எக்ஸை மட்டும் உற்பத்தி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த 24 பாசிட்டிவ் நம்பராக வருது. ஆனால் ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த சப்ஸ்டியூஷன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஒய்யை வந்து நம்ம உற்பத்தி பண்ணால், ஒய்யை மட்டும் உற்பத்தி பண்ணால் என்ன ஆகும்னா நெகட்டிவ் ஆன்சர், அதாவது நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுற மாதிரி. அப்போ இன்டரப்ட் ஆன்சருங்கும் போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு என்ன செய்யலாம், எக்ஸை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா. அதுதான் எழுதிக்கலாம் நம்ம. ஓகேவா. கீப்பிங் y constant, increasing x increases the profit. ஓகேவா.